KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். கொள்கையை விட்டுக் கொடுத்து மத்திய அரசிடம் பணம் பெற வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணுங்கிறாங்க, 6ஆம் வகுப்புலேருந்து ஒகேஷனலில் ஏற்றுக்கணுங்கிறாங்க, 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தணுங்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் ஃபெயில் ஆகிடுச்சுனாங்கன்னா திருப்பி 2 மாதத்தில் அவங்கள வந்து சேர்க்கணும், இல்லைனா திருப்பி 3ஆம் வகுப்பே படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ முரண்பட்டு இருக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கிட்டால் நாங்கள் பணம் தரேங்கும்பொழுது நாம் அதை கொள்கையை விட்டு கொடுத்து நம்ம பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபண்டை வச்சு நம்மளே பார்த்துக்கலாம், இந்த கொள்கையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுன்னு சொன்னாங்க. அந்த விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். சட்டமன்ற வரலாற்றில் இல்லாதவருக்கு 44,042 கோடி ரூபாயை ஒரு துறைக்கு ஒதுக்குறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மீதும் எங்களுடைய மாணவர்கள் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. சர்ப்ரைஸாக நான் வரதை சொல்லாமலே தான் நான் வந்திருக்கேன் நான். ஆனால் அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் யாரும் வெட்கப்படலை, யாரும் கூச்சப்படலை, யாரும் பயப்படலை. வந்தது யாராக வேணா இருக்கட்டும், எங்கள் டீச்சருங்க எப்படி திரும்ப வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பிள்ளைகள் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.